So today you are going to see how to find equation of a plane. Plane இது மாதிரி flat surface தான் நம்ம plane சொல்லுவோம். ஸோ இந்த பிளேனோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற முதல் சிச்சுவேஷன் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் when normal to the plane. நார்மல்னா எனி perpendicular line to the plane. இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலராக இப்போ இந்த லைன் வந்து இந்த பிளேன் கூட வரையும்போது இது 90 டிகிரி, இது 90 டிகிரியாக இருந்தால் இந்த லைனை நம்ம நார்மல்னு சொல்லுவோம். ஸோ அந்த நார்மல் லைன் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் த பிளேன் ஃப்ரம் தி ஆரிஜின். ஸோ இதுதான் ஆரிஜின். ஆரிஜின்லேருந்து அந்த பிளேனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரமாக இருக்குது ஆரிஜின்லேருந்து அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான் இப்போ நம்ம படிக்க போகிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்னென்ன கொடுத்துருக்கணும்? நார்மல் கொடுத்துருக்கணும். நார்மல்னா என்னது? த லைன் விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு த பிளேன். அண்ட் நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் டு த பிளேன் ஷுட் பி கிவன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன், வாட் இஸ் த ஃபார்முலா இஸ் ஆர் வெக்டர் டாட் யூ வில் ஹாவ் டி கேப் ஈக்குவல் டு பி. Let me explain what it is. D na unit, D cap is unit normal to the plane. So let me write here D cap is unit normal to the plane. Okay, இந்த யூனிட் வெக்டர், இந்த நம்ம நார்மல் சொன்னோம்ல அந்த பர்பெண்டிகுலர் லைன், அதோட யூனிட் வெக்டர் தான் D cap. And P is the distance from the origin. P is distance from the origin. எதோட distance? plane ஓட distance. Distance of plane from the origin. சில நேரம் அவங்க வந்து யூனிட் நார்மல் கொடுக்கல, வெறும்னே நார்மல் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டி வெக்டார். யூனிட் வெக்டாராக இருந்தால் தான் இங்கே கேப் சிம்பிள் போடணும். ஸோ அவங்க வந்து யூனிட் வெக்டார் கொடுக்கலன்னா டி வெக்டார் அப்படின்னு எழுதணும். இந்த பக்கம் பி இருக்கும்ல, இப்போ இதை இந்த ஃபார்முக்கு மாற்றணும்னா we should divide by the magnitude of d vector on both the sides. ஓகே, ஸோ ஃபார்முலாவில் இருக்கிற ரெண்டு சிச்சுவேஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? அந்த நார்மல் வெக்டார் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் பிளேன் ஃப்ரம் தி ஆரிஜின் கொடுத்துருப்பாங்க. யூனிட் நார்மல் கொடுத்துருந்தா ஆர் வெக்டார் டாட் டி கேப் இஸ் ஈக்குவல் டு பி. So d cap is the unit normal and p is the distance from the origin. ஒருவேளை யூனிட் நார்மல் கொடுக்கல, வெறும்னே நார்மல் கொடுத்துருந்தா r vector dot d vector by magnitude of d equal to p by magnitude of d vector. Exercise 6.6 first question. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த பர்டிகுலர் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபைண்ட் ஏ பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆஃப் ஏ பிளேன் விச் இஸ் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 7 யூனிட்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின். டிஸ்டன்ஸ் ஆஃப் 7 யூனிட்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின்னா பி இஸ் ஈக்குவல் டு 7. முதல்ல ஃபார்முலா எழுதிடுறேன். ஆர் வெக்டார் டாட் என் கேப் இஸ் ஈக்குவல் டு பி, where n is the unit normal. ஓகே, n கேப்னு எழுதலாம், டி கேப்னு எழுதலாம், எனி திங். ஸோ நார்மலாக இருக்கனால சும்மா நான் n கேப்னு எழுதியிருக்கேன். ஆர் வெக்டர் டாட் என் கேப் இஸ் ஈக்குவல் டு பி. இதில் அந்த பி தான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின், தட் இஸ் 7. அண்ட் the normal having 3, -4, 5 as direction ratios. இந்த நார்மலோட direction ratios 3, -4, 5. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 3, -4, 5 வந்து ஐஜேகே நம்பர்ஸ். ஸோ இது வச்சு நம்ம என் வெக்டார், அதாவது நார்மல் வெக்டார் கண்டுபிடிச்சிடலாம். 3i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார். ஆனால் ஃபார்முலாவில் பாருங்கள், நமக்கு இங்கே என்ன தேவை? என் கேப். ஸோ என் கேப்புனா இந்த என் வெக்டரை நம்ம அதோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணணும். ஸோ மேக்னிடியூடால் டிவைட் பண்ணணுன்னா we have to put square root symbol, I number square, j number square, k number square. I number square 3 square 9,
minus 4 square 16, 5 square 25. So what you will have is 9 plus 16 plus 25 50 வரும். இந்த 50 நம்ம 25 2s are அப்படின்னு எழுதலாம். 25க்கு உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் தெரியும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 5√2. ஏன்னா 25க்கு ஸ்கொயர் ரூட் 5. ஸோ நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம். இது வச்சுட்டு நம்ம என் கேப் எழுதலாம். என் கேப்னா இந்த n வெக்டரை அதோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் n கேப். ஸோ n வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட். வாட் இஸ் n வெக்டார்? 3i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார் டிவைடட் பை 5√2. இப்போ பாருங்கள், நமக்கு n கேப் தெரியும், p ஆல்ரெடி தெரியும். ஸோ அது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ r வெக்டார் டாட் வாட் இஸ் n கேப்? 3i வெக்டார் minus 4j vector plus 5k vector divided by 5√2 equal to 7. It is a small 2-mark question.